விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையமானது முற்றிலுமாக வெள்ள நீரால் சூழப்பட்டு ஏரியை போல காட்சியளிக்கிறது. நேற்றைய தினம் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட தாக்கத்தால் விழுப்புரம் மாவட்டம் அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் மழையை மயிலம் பகுதியில் பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து பேருந்துகள் உள்ளே வர முடியாத ஒரு சூழலானது தற்பொழுது அங்கு நிலவுகிறது. மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகளிலுமே வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் பெஞ்சல் புயலால் அதிகம் மழையை பெற்ற மாவட்டமாகவும் அதிக பாதிப்பிற்கு உள்ளான மாவட்டமாகவும் இருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தொடர்ந்து விழுப்புரத்தில் என்ன நிலை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேருந்து நிலையம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கை கொடுத்திருக்கிறதா? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்றைய தினத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து மழை பொழிவானது அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது? பெஞ்சல் புயலானது விழுப்புரத்தில் கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கும் மேலாக தற்பொழுது வரை காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. தற்போது பெய்து வந்த மழைக்கு விழுப்புரம் நகரம் முழுவதிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், நீதிமன்ற வளாகம், சுதாகர் நகர், காந்தி நகர், பாண்டியன் நகர், NGO காலனி, NSK நகர், KK நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் முற்றிலுமாக தண்ணீர் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடுகளில் இருபுறங்களும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. வீடுகளுக்கு உள்ளேயும் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஆசாகுளம், மேரிக்குறவன் குடிசி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்கு உள்ளேயே தண்ணீர் சென்று வருகிறது. அதே போன்று சட்டக்கல்லூரி வளாகத்திற்கு வெளியேயும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பெரும்பாலும் விழுப்புரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதி, இந்த பகுதியில் ஏரிகள் உள்ள அதிகம் இருந்த பகுதி, அதனால் தாழ்வான பகுதி என்ற காரணத்தால் தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் மழை உள்ள காரணத்தினால் நீரானது அதிகப்படியாக ஏறிக்கொண்டே உள்ளது. விழுப்புரம் புதிய பேருந்தில் உள்ளே யாரும் பொதுமக்கள் சென்று பேருந்து பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை காணப்பட்டு வருகிறது. பேருந்துகள் அனைத்தும் வழியிலேயே நிறுத்தப்பட்டு அங்கங்கே அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த முக்கிய நகரமான விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இங்கு ஏற முடியாத ஒரு சூழ்நிலையை காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமானது நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தாலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அவர்களால் அந்த பணியை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையை காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணிகளும் வாகனங்கள் மூலமாகவும் அந்த பணியாளர்கள் மூலமாகவும் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் மழை வெள்ளமானது கட்டுக்கடங்காமல் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதன் காரணத்தால் மழை நின்றால் மட்டுமே இந்த மீட்பு பணி மற்றும் அந்த வெள்ளத்தை சரி செய்ய பணி உள்ளிட்ட அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அவர்கள் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், விழுப்புரம் நகரில் உள்ள முக்கிய பகுதிகள் அனைத்துமே முற்றிலும் நீரால் சூழ்ந்தப்பட்டு காணப்பட்டு வருகிறது. இது போன்ற ஒரு வெள்ளத்தினை இதுவரை விழுப்புரம் கண்டிராத ஒரு காட்சியாக நமக்கு காண்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சி மிகுந்த ஒரு கோரமான ஒரு காட்சியாக உள்ளது. இந்த மழை நின்றால் மட்டுமே இந்த வெள்ளத்திலிருந்து இந்த விழுப்புரம் மக்கள் தப்பிக்க முடியும் என தெரிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன சூழல், அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய தாமோதரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.